சாவியா நான் சொன்னதுதான் பஞ்சாயத்துல நான் சொல்றதுதான் தீர்ப்பு. எவனாவது எதிர்த்து பேசினான்னா அவனை ஊரை விட்டு அனுப்பு. ஐயா ஐயா என்ன அம்மா இதை பிடிக்க சொன்னாங்க. பிராண்டியா விஸ்கியா கஷாயம் இதை கொண்டு போய் அவன் முதலே ஓதே. ராத்திரி எல்லாம் ரொம்ப இரும்பிக்கிட்டு இருந்தீங்கன்னு அம்மா இதை போட்டு கொடுத்தாங்க. நான் இரும்புவேன், குடிப்பேன், வாந்தி எடுப்பேன், மறுபடியும் குடிப்பேன். அதே இஷ்டம். நீ யாரா கேக்குறதுக்கு? இதை ஊத்துற. இது வேண்டாங்க, இதை குடிங்க. இதை என்ன குடி சொல்றிய? இதுல ஊத்துற. வேண்டாங்க, சொல்லுங்க. வேண்டாம் அப்ப விட்டு சொத்த இதை ஊத்துற. மட 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 ஊத்துற. சொல்ல 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 சொல்லுது. சித்தி சக்கரத்தி மாவள இப்படி கொதி கொதிக்க பால் கொடுத்தா எப்படி கொடுத்து தொலைக்கிறது? நல்ல ஆட்டி கொடுக்க கூடாது, நல்ல ஆட்டி கொடுத்து தொலை. எத்தனை நாள் காத்துட்டு இருந்த கொதி கொதிக்க பால் ஊத்துறதுக்கு? ஐயோ ஏண்டி குத்துக்கல்ல மாதிரி உட்கார்ந்துருக்கேன், இது கூட நான் தெரியல. நான் தான் குருடியாச்சு, எனக்கு எப்படி தெரியும் சித்தி? மோப்பம் பிடிச்சே எல்லா வேலையும் ஒழுங்கா செய்யறியே. ஏண்டி இது மட்டும் செய்ய முடியலையா? மூத்தா மகளை முழுசா நம்பாதேன்னு சொல்லுவாங்க. நான் முழிச்சுட்டு இருக்கும் போதே இந்த கதினா, நான் தூங்கும் போது நெருப்பு வாரிய தரையில போட்டாலும் போட்டுறேன். எனக்குன்னு வந்து சேர்ந்திருக்கேன். ஆண்டவனா பார்த்தா 2 மணியும் தோண்டி வச்சிருக்கேன். டங்கலையே இப்பதானே குளிச்சேன், ஏன் சாம்பல் அடிக்கிற? சாம்பலை தேய்ச்சி குளிச்சாலாவது நீ சிவப்பாவியான்னு பாக்கலான்னுதான். எனக்கு வர்ற கோபத்துல உன்னை அப்படியே சாம்பல் ஆக்கிடுவேன். ஆம்பளையா இருந்த எங்க ஆக்க பாக்கல? வாய் தான் நீளுதுன்னு நினைச்சா கைய நீளுதா? மூதேவி முண்டம். இந்த தண்டத்துக்கு இந்த முண்டம் ஒண்ணு குறையில. கைய முடியா குளிச்சுட்டேல்ல, போய் வேலையை பாரு. இந்த விடியா மூஞ்ச பார்த்தா வேலை கிடைச்சாலும் காசு கிடைக்காது. கிடைச்சா என்னையா தருவேன்? பொழுது விடிஞ்சு அவங்கிட்ட வம்பிழுத்துக்கிட்டு இருக்க நீ. பாருங்க, நான் சுத்தமா குளிச்சுட்டு வந்தா சாம்பல் எடுத்து அடிக்கிறா. நான் அப்படி செய்வேனாமா? அது என் மேல போய் சொல்லுது. டேய், அவ உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறவ. அவ கழுத்துல 3 முடிச்சு போட்டா அடங்க போறா. பொட்டச்சி தானே. இந்த மூஞ்சி அவன் கட்டிக்குவான். இந்த மூஞ்சிக்கு என்ன விட்டா வேற எந்த மூஞ்சி கிடைப்பாளா? பாத்தியாக்கா என்ன சொல்றான்னு? சரி சரி, அவளை பத்தி தான் தெரியுமே, நீ வா. உருப்படியா ஒரு உத்தியோகத்தை பார்க்காம இங்க என்னப்பா பண்ணிட்டு இருக்க? வாங்க கணக்கு பிள்ளையா, உத்தியோகம் கிடைக்கிற வரைக்கும் இந்த ஊருக்கு உருப்படியா எதையாவது செய்யணும் வேணுதான் இதெல்லாம் எழுதிக்கிட்டு. தபால்காரன் வேலைக்கு மனுவை போட்டுட்டு இதை ஏன் தலையில கட்டிட்டாங்க? இதுவா எங்க மன்றத்து சார்பா ஏழை பிள்ளைங்களுக்கு இலவசமா புஸ்தகம் தர்றோம், அதை எழுதிக்கிட்டு இருக்கேன். அது சரி. நிலங்காலியா இருக்குது, கொட்டாய போட்டுக்கிறேன்னு பஞ்சாயத்துல கேட்ட. சரின்னு பண்ணையார ஒத்துக்கிட்டாரு. கொட்டாய போட்டுக்கிட்ட, கொடிய வேற நட்டுக்கிட்ட, 10 குறைக்கு போர்டை வேற மாட்டிக்கிட்ட. இப்ப இலவசமா புஸ்தகம் தர போற அது இதுன்னு சொல்ற. சரி, ஆனா இந்த வாடகை பத்தி மட்டும் பேச மாட்டேங்கிறியே, அது ஏன்? பண்ணையார் மாதிரி 4 பெரிய மனுஷங்க உதவுறதுனால தானே எங்களால இந்த மாதிரி நல்ல காரியங்களை செய்ய முடியுது. வாடகை கேட்டா அவர் சின்ன மனுஷனா? சந்தானம் கூட அதுக்கு இதுன்னு வசூல் பண்றியே, அதுல ஒரு சின்ன தொகையை ஒதுக்குறது. அப்படி ஒதுக்குன ரொம்ப பேரை இப்ப ஜனங்க ஒதுக்கிட்டாங்க தெரியுங்களா? ஏதோ ஒண்ணு, ஜனங்களுக்கு நல்லது செய்தா சரி. இந்தாங்க, நல்லது நடக்கிறதுக்கு நீங்க நன்கொடை சீட்டு வாங்கிக்கணும். கிழிச்சிருவீங்களே, கலர் கலரா சீட்டு அடிச்சு வச்சீங்களே. நான் வாடகை கேட்கறேன், நீ சீட்டு கிழிக்கிறேங்கிற. புறம்போக்கு நிலங்க, இதுக்கு போய் வாடகை கேட்கலாமா? இப்படி எல்லாம் பேசுறேன், பிரிச்சு போட்டுருவேன். என்ன சொல்ற? மன்றத்தை கலைச்சிருவாங்க. மன்றத்தை கலைச்சிருவீங்களா? கலைச்சு பாருங்களேன். 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மன்றம் அங்க இருந்தப்போ இப்படிதான் பிரிச்சு போட்டீங்க.
அப்போ 110 சதுர அடியில இருந்தது. நீங்க பிரிச்சு போட்டதுக்கு அப்புறம் ஜனங்களா பார்த்து 130 சதுர அடியில கட்டி கொடுத்துருக்காங்க. மறுபடியும் இதுல கை வச்சுங்க 230 ஆயிடும். ஆகும்பா ஆகும். முதல்ல இந்த இடத்துக்கு பட்டா வாங்குங்க, அதுக்கப்புறம் வாடகை கொடுக்கணும்னு என் மனசுல பட்டா தர்றேன். பட்டாதான் தெரியும், பட வைக்கிறேன். என்ன படம் வைக்கிறேன்னு கொடைய வச்சுட்டு போயிட்டாரு? அடே, நன்கொடை கேட்டேன் இல்ல, வெறும் கொடைய கொடுத்துட்டு போறாரு. நன்கொடையா? இது என் கொடை. விட மாட்டானே அல்பம். ஏண்டா இந்த வாடகைக்கு ஏதாவது வழி பண்றது தானே? நீ படிக்கிற பையன், உனக்கு இதெல்லாம் புரியாதுடா. ஏன்டா குழப்பிக்கிட்டு இருக்க? நீ ஒழுங்கா போய் படிப்போ. காலேஜுக்கு ஃபீஸ் கட்ட பணம் கட்டல, உள்ள வச்சிருக்கேன், எடுத்துக்க. மாணிக்கண்ணே, என்ன முத்து? ஏழை பிள்ளைங்களுக்கு புத்தகம் கொடுக்க நன்கொடை கேட்டீங்களாமே, எங்க ராஜாத்திய ரூபாய் கொடுக்க சொல்லிச்சு. அப்படியா? ஆமா. உங்க அக்கா ராஜாத்திய போல ஊருக்கு 4 பேர் இருந்தா போதும்டா, எங்க மன்றம் எதையும் சாதிக்கும். ராஜாத்தி வா இன்னும் உள்ள வா. ராசாத்தி அக்காவும் கோயில இருந்து வர நேரம் தான். நான் உனக்கு ஏதாவது ஒத்தாசை செய்யணுமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு எங்க அப்பாக்கு தேவசம் படையில் போட்டோம். சித்தி இதை கொடுத்துட்டு வர சொன்னாங்க. ராஜாத்தி வந்தா இதை கொடுத்துருங்க. ராசாத்தி மட்டும் தான் சாப்பிடணுமா? உங்களுக்கு சேர்த்து தான் கொடுத்துருக்காங்க, சாப்பிடுங்க. எப்படி சாப்பிடுறது? கையெல்லாம் ஒரே அழுக்கு. அத இலையில நீ கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு எனக்கும் கொஞ்சம் கொடு, நானும் ருசி பார்க்கணும். சக்கரை பொங்கல்னா எனக்கு உசுறு. இந்தாங்க. ரொம்ப இனிப்பா இருக்கா? ரொம்ப இனிப்பா தான் இருக்கும். சக்கரை பொங்கலாச்சே, அதுவும் மூக்கையால ஊட்டி விட்டுருக்கே, இனிப்பா தான் இருக்கும். என்னது, நான் ஊட்டி விட்டேனா? என்னமா நடிக்கிற? வேஷம் கட்டுறவ மகன்னு சொன்னா உனக்கு தான் பொருந்தும். ராசாத்தி, உனக்கு என்ன பைத்தியமா? அடுத்த வீட்டு ஆம்பளைக்கு ஊட்டி விடுற அளவுக்கு என் புத்தி உனக்கு கெட்டு போகல. ஏண்டி அண்ணா, வயசு வந்த பிள்ளைகிட்ட எப்படியா பழகுறது? நான் சொல்றது கேளுங்க, நான் தப்பா எதுவும் நடந்துக்கல. தப்பா சரியானு சொல்றதுக்கு நான் ஒண்ணும் நாடகவாதியார் இல்ல. உன் நாடகம் எல்லாம் இந்த மேடையில வச்சுக்காத. இங்க ஆடுறதுக்கு நான் ஒருத்தி இருக்கேன். இன்னையோட இந்த பழக்கத்தை விட்டுடு. என்னக்கா அது? நீங்களும் அவளோட சேர்ந்துக்கிட்டு? அட சும்மாடா, அவ வயித்தறிச்சு எனக்கு தெரியும். சார் போஸ்ட். சாரி போஸ்ட். உள்ள வாங்க வாங்க. கிளாமர் காந்தாமணி அம்மாவுக்கு தபால். வாங்க வாங்க வாங்க. என்ன ரொம்ப நாளா இந்த பக்கம் ஆளையே காணோம்? கடுதாசி வந்தாத்தான் அந்த பக்கம் மாறதா? அடிக்கடி உங்க வீட்டுக்கு வரணுங்கிறீங்களா? எனக்கு வயசு 25 தாங்க ஆகுது. என்ன இருந்தாலும் சின்ன தம்பி இல்லையா? ரொம்ப மரியாதை கொடுக்குறீங்க. ஆமா, முந்தா நாள் பவளக்குடி நாடகம் நடந்துச்சு, நீங்க ஏன் வரல? வேற வேலை இருந்துச்சு. ஆமா, நாடகத்துல நீங்க என்ன வேஷம் கட்டினீங்க? இப்பெல்லாம் நான் ராச பாத்துதான். நீங்களா? பவளக்குடியில அர்ச்சனை, பாரதத்துல பீமு, ராமாயணத்தை ராவண. அந்த நாடகத்துல உங்க வீட்டுக்காரர் பாத்துருக்காரா? அவங்க எல்லாத்தையுமே பாத்துட்டாங்கல்ல. பார்க்காமே இருந்திருக்கலாம். ஏன் இன்னும் கொஞ்ச நாளைக்கு உசுரோடாவது இருந்திருப்பாங்க. ஏன் அப்படிலாம் சொல்றீங்க? என்னையே என்னமோ மாதிரி பண்ணுது. பாடி பாடி அழுது கண்டி. என்னடி என்னடி என்ன விஷயம்? ராஜாத்தி என்ன கேவலமா பேசிட்டா சித்தி. நான் நாடக குடும்பத்தை சேர்ந்தவளா? ஆம்பளைங்களை மயக்கிறதுக்காக ஆள் பணத்தை ஊட்டி விட்டேனா? இல்லாத பழியெல்லாம் பேசுறாங்க சித்தி. ஏன் பேச மாட்டா? தள்ளி நின்று பேசிருக்கணும், பக்கத்துல உரசி நின்று பேசிருப்ப. ஏன் பேச மாட்டா? நீதானே சித்தி அவங்களுக்கு பலகாரம் கொடுத்த. நானும் அவ போனேன். ஏண்டி அழுதுகிட்டே நிக்கிற அம்மி கல்லாட்டம்? நானும் நாடகத்துல சந்திரமதி வேஷம் கட்டி இருக்கேன். உள்ள போய் வேற ஒரு தட்டுல பலகாரம் எடுத்துட்டு வந்து சின்ன தம்பி கையில கொடு. மாணிக்கண்ண வந்திருக்காரு. ஆமாம்மா, எனக்கு பலகாரம் எதுவும் வேண்டாமா. நீ ஏமா இதுக்கு போய் அழுதுகிட்டு? நான் அந்த ஆதி மூலத்துக்கிட்டே பேசிக்கிறேன். இப்போ எங்க வீட்டுக்காருக்கு தேவசம் இருந்து சாப்பிட்டு போறது. நான் உங்க தவசத்துக்கு வந்து சாப்பிடறேன், இன்னொரு தவசத்துக்கு வந்து சாப்பிடறேன். உங்க இஷ்டம். ஏய், ஏன் இருக்கிற? போ போ சித்தி, போ.
சாமி என்னடா அரைச்சாயிடுதா? உச்சிகால பூஜை பிரசாதம் வச்சிருக்கேன், எடுத்துட்டு போ. பொழுது சாயத்துக்குள்ள திரும்பி வந்துடணும், நாளை ஆக்கிடாத. ஓ, நமக்கு சேர வேண்டிய பணம் தானே, பத்திரமா வச்சிருக்கேன், வாங்கிக்கோடா. ஏன் பண்ணையார வீடு எங்கே இருக்கு? பண்ணையாரோட நேரா போய் கிழக்கா வச்சோம்னாக்கா வடக்கு பார்த்தோம். எதுக்கு புரியலையே. என்ன துறை, கிளியாட்டம் ஆடுறீங்களா? கிழக்கு எது மேற்கு எதுன்னு தெரியல, அதான் உன்னை சுத்தி வரேன். ஆமா, நீ என்ன வியாபாரம் பண்ற? பார்த்தா தெரியல, பக்கத்துல வந்து சொல்லணுமா? ஓ, ஒரு வியாபாரமா? தனித்தனியா வாங்கினா எப்படி, மொத்தமா வாங்கினா எப்படி? நினைச்ச நீங்க மொத்த வியாபாரியா தான் இருக்கணும்னு. துறை, இது சில்லறை கடை, உங்களுக்கு சரிப்பட்டு வராது. அப்படி பார்த்தா கூட இந்த கண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன விலை? 50 காசு. ரொம்ப சீப்பா இருக்கு. இந்த கண்ணுக்கு 500 ரூபாய் கூட தரலாம். அதை விட காலு இனாமாவே தர போணுமா? என்ன சொன்ன? சொன்னேன், சொரக்காக்கு உப்பு இல்லன்னு. துறை, உன் பட்டணத்து பவுசை எல்லாம் அந்த பட்டிக்காட்டுல வச்சுக்கிட்டா பட்டைய உரிச்சிடுவாங்க. உரிக்கிற மூஞ்சிகளை பாரு, பூச்சி காட்டுறீங்களா? பூச்சி வந்து பேசிக்கிறேன். ஆமா, மூஞ்சிய பாரு, வந்துட்டேன். யாரு புள்ளாது? என்னமோ நின்னு முறப்பா பாத்துட்டு போறான். போறவனை விட்டுட்டு என்ன வந்து கேளு. உங்ககிட்ட வந்து விவரத்தை காட்டும் பாரு. தப்புதான். யோ, சீக்கிரமா வந்து சோத்த கொட்டிக்க, இல்லன்னா தண்ணிய ஊத்திடுவேன். தண்ணி ஊத்துனா பரவாயில்ல, பாய மட்டும் திண்ணையில போட்டு வை. காந்தாமணிக்கு எங்கெங்க நாடக புறக்கடாம இருக்குன்னு சுத்த வட்டத்துல இருக்கிற அத்தனை மைனர்களுக்கும் அத்துப்படி அம்புட்டு பேமஸ். நீங்க பாக்கணுமே அந்த போட்டோக்களை எல்லாம் கொண்டாந்தே. இவங்க இருக்காங்களே, எட்டக்கப்பட்டி முட்டாதார். இவங்கெல்லாம் அந்த காலத்துல என் சகட்டு மேனிக்கு சக்கரமா சுத்துவாங்க என் பின்னால. நட்ட பண்ணவாள அந்த காந்தாமணி கடந்த அலைவானுங்களே. அம்புட்டு பேத்திய விட்டுட்டு இந்த ஊர் முனிச்சிப்புக்கு முந்தானிய போட்டேன். என்ன 7 வருஷம் வாழல. என் சக்கரத்து மகன் அண்ணத்தை என் கையில புடிச்சு கொடுத்துட்டு சொத்து முழுக்க தான் பெத்த பொண்ணுக்கு எழுதி வச்சுட்டு பொட்டு போய் சேர்ந்துட்டு அந்த படபாய். ஏன் பெருமூச்சு விடுறீங்க? பட்டாட்டம் அந்த உடம்ப அனுபவிக்க பண்ணையார் கொடுத்து வச்சிருக்காரு. எனக்கு இருந்தது பொட்டுன்னு போயிடுச்சு. அதை நினைச்சு என் பருவமும் பாழா போச்சு, என் உருவமும் பாதி ஆயிடுச்சு. நீங்க ஏன் பெருமூச்சு விடுறீங்க? நீங்க சுகம் இல்லையேன்னு எங்கிறீங்க, நான் சுகத்துக்காக கட்டிட்டவர் சுகம் இல்லையேன்னு எங்கிறேன். என் கோகின் ஒரு வைரம், நீங்க விளக்கமா சொல்றது. இந்த வைரம் இன்னும் பட்டத்திட்டாம தான் இருக்கு. இப்படித்தானே அவங்க பண்ணையார் பவுசி இப்போ இல்ல புரியுது. பாராச என்ன காந்தாமணி, எங்க எப்படி? நான் தான் வர சொன்னேன். ரொம்ப தமாஷா பேசுறாங்க, பொழுது போறதே தெரியல. அண்ணன் சௌக்கியமா இருக்காளா? அவளுக்கு என்னங்க, மூத்தா மகளை ஊட்டி 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 ஊட்டில வளர்க்கிறேன். வாங்க, இவங்க தான் பண்ணையாரு. வணக்கம் சார். இப்படி உட்காருங்க. யார் இவன்? அம்மா அப்பா உட்காந்துருக்காரு. வாங்க வாங்க. ஏது வரதுக்கு ஒரு லெட்டர் கூட போடாம? ஏங்க, நான் அடிக்கடி சொல்றேனே, சிங்கப்பூர்ல இருக்காரு என் அத்தை மகன். அவர் இவர்தான், பேரு சிகாமணி. சொன்னதா ஞாபகம் இல்லையே. கல்யாணத்துக்கு வர முடியலையேன்னு தந்தி கூட அடிச்சிருந்தாரு. தாலி கட்டுவதில் உங்களை எதிர்பார்த்தேன், என்னை ஏமாத்திட்டீங்களே. இப்பதான் விட்டாங்க. ஐ மீன் இந்தியாவுக்கே வர விட்டாங்க. சிங்கப்பூர் ஃபேக்டரியில ஏகப்பட்ட ப்ராப்ளம். ரொம்ப எழுச்சிட்டியே. அவளுக்கு என்ன வைரம் பட்ட தீட்ட திட்ட இன்னும் மின்னாதுங்களா? உட்கார் தம்பி. சிங்கப்பூர்ல இருக்கிற பிரச்சனை எல்லாம் மறந்துட்டு கொஞ்ச நாள் இந்த கிராமத்துல தங்கலாம்னு தான் வந்திருக்கேன். தாராளமா தங்கலாம், வேண்டிய வசதி இருக்கு. அவர் என்ன வேண்டாம் என்ன சொல்ல போறாரு? கணக்கு பிள்ளை மாடியில படுக்க ஏற்பாடு பண்ணிடுறமா. கணக்கு பிள்ளை தம்பிக்கு குளிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணு. அப்போ வெட்ட கதையை எப்ப ஆரம்பிக்கிறது? கதை கேட்க இப்ப நேரம் இல்ல. நேரம் கிடைக்கும் போது எங்க வீட்டுக்கு வாங்க, கதை கேட்க.
வரட்டுமா? யாரது? நான் தான் ஆதிமூலம். சித்தி வீட்டுல இருக்காங்களா? இல்ல, எதுக்கு கதவை தட்டினீங்க? கோயில் பிரசாதம் அம்மனுக்கு படைச்சது. இதை கொடுக்கத்தான் வந்தீங்களா? ஆமா, ராஜாத்தி வியாபாரம் பண்ணிட்டு இருக்கா. அவ வரத்துக்குள்ள கொடுத்துட்டு போலாம் தான் வந்தேன். அடுத்த வீட்டு ஆம்பளைங்க கொடுக்கறத திருட்டுத்தனமா வாங்கிக்கிற அளவுக்கு என் புத்தி கெட்டு போகல. ஆடி பழைக்கிற குடும்பத்து மேல உங்க அனுபவம் தேவையில்லை. முதல்ல இங்க இருந்து போயிடுங்க. ஏன் இன்னும் கோவமா பேசுற? காத்தடிச்சா விளக்கு அணைஞ்சிருமேன் தான். நான் வேஷம் கட்டுறவள இல்ல. நான் ஆடுறதுக்கு எந்த மேடையும் தேவையில்லை. சம்மதமா? நான் உங்க கூட வர சம்மதமா? டேய், சினிமா பாத்துட்டு வரியா? ஆமா. எந்த படத்துல இந்த பாட்டு? வாத்தியார் பட்டம், நாடோடி மண்ண. பார்வதி அக்காவும் கணக்கு புள்ளையும் என்ன கூட்டிட்டு போனாங்கக்கா. நம்ம ஊரு சினிமா கொட்டாயில ஓடுது. சம்மதமா? காலம் போற போக்குல இதுங்க எல்லாம் சினிமா படம் பாத்துட்டு வந்து தாளம் போடுதுங்க. இங்கே ஒண்ணு இருக்குதே, தனியாவே போகுது, தனியாவே வருது. இதுக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும். என்னடி தப்பிக்கிற? அவன் என்ன கூட்டிட்டு போக மாட்டேன் சொல்றான். இன்னைக்கு இல்லைன்னா நாளை கூட்டிட்டு போறான். நாளை கூட்டிட்டு போறேன் நான் எங்க சொன்ன? என்னைக்கு இருந்தாலும் நீ தானடா அவளை கட்டிக்க போற. குழந்தை ஆசைப்படுறா, கூட்டிட்டு போயேன்டா. ஆமா, குழந்தை கண்ண பாரு, கோட்டா நாட்டம். கிளிகள் இப்ப வாங்கி கொடுங்க, விளையாட்டம். நான் ஒண்ணு ஆட்டக்காரி பரம்பரை இல்ல, ஆடுறதுக்கு. ஐ ஐ அந்த சினிமாவோட இந்த சினிமா பட்ட ஜோக்கா இருக்குது. போடா. இவன் ஒருத்தன் குறுக்க. ஏண்டா டேய், இவளை சினிமா கூட்டிட்டு போன குறைஞ்சா போயிடுவேன். அதானே. சரி சரி, நீ சொல்றேன்னு கூட்டிட்டு போய் தொலைற. ஆனா ஒண்ணு, நான் ஜோடியா உட்கார மாட்டேன். அது பொம்பளை பக்கம் உட்காந்து படம் பார்க்கணும். அதெல்லாம் முடியாது. ஒட்டாய் வரைக்கும் நான் உங்க கூட தான் போவேன், உங்க கூட தான் வருவேன். சம்மதமா? நான் உங்கள் கூட வர சம்மதமா? ஒவ்வொரு தடவை பணம் கொடுக்கும் போதெல்லாம் எவ்வளவு ஆச்சுன்னு கேக்குறேன். நானும் எதுக்காக சேர்க்கிறேன்னு கேக்குறேன். ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறியே, என்னப்பா சமாச்சாரம்? எல்லாம் ஒரு நல்ல காரியத்துக்கு தான். ஆனா என்னன்னு சொல்ல மாட்டேன். எனக்கு தெரியும், எல்லாம் ராஜாத்திய கண்ணாலம் கட்டிக்கதானே. அதுக்கு 2000 3000 செலவாகுமே. இப்படி 1/4 ரூபாய் 1/2 ரூபான்னு சேர்த்தா என்னைக்கு சேர்க்கறது, எப்ப கண்ணால நடக்கிறது? இத பாரு, சீக்கிரம் சேர்க்கிறேன்னா வேற ஒரு நல்ல வழியை பாரு. ஐயா, அந்த கோட்டானை எவன் கட்டிக்குவான்? உன்னை விட்டா வேற எவன்பா கட்டிப்பான்? அந்த மூஞ்சுக்காக நான் ஒண்ணு பணம் சேர்க்கல. நாழியாவது பாய், நான் வரேன். என்னப்பா அவசரம்? அந்த கழுதைய சினிமா கூட்டு போறேன்னு சொல்லிட்டேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவளை எவன் கட்டிப்பான்னு சொன்னியே, அது என் தலை எழுத்து. கண்தானம் செய்தார்கள். கண்தானம் பண்றதுன்னா எப்படின்னா, கண்ணில்லாதவங்களுக்கு கண் பார்வை வரதுக்காக நம்ம கண்ணை தானமா கொடுக்கறது தான் கண்தானம். அப்படின்னா என் கண்ணை யாருக்கோ தானமா கொடுத்தா அவங்களுக்கு பார்வை வந்துருமா? உயிரோடு இருக்கும்போது கொடுக்க முடியாது. நாம செத்த பிறகு கொடுக்கறோம்னு எழுதி கொடுக்கறது தான் கண்தானம். இப்பவே என் கண்ணை நான் கொடுக்க முடியாதா? இப்பவே வா. ஆமா, யாருக்கு பார்வை வரணும்னு அவசரப்படுற நீ? பக்கத்து வீட்டு அண்ணத்துக்கு தான். ஆமா, அவளுக்கு தான் உன்னை பார்த்தாலே பிடிக்கலையே, எரிஞ்சு எரிஞ்சு விழறாள. அவளுக்கு பார்வை வரணும்னு நீ ஏன்டா பறக்கிற? ரெக்க கூட இல்லாம. எல்லாரும் அவளை குருடி குருடின்னு கேலி பண்ணும்போது என் மனசு ரொம்ப வேதனைப்படுது. அவளுக்கு ஆபரேஷன் பண்ண பார்வை வந்துருமா? அத சொல்றதுக்கு நான் என்ன டாக்டரா? ஆஃப்டர் ஆல் போஸ்ட்மேன். என்கிட்ட சொல்றது வேஸ்ட் மேன். அண்ணத்துக்கு எப்படியாவது பார்வை கிடைச்சாகணுங்க. அதுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல. இத என்கிட்ட கேக்குறத விட இருக்கான நல்ல தம்பி அவன்கிட்ட சொல்லு. அவன் தான் அடிக்கடி டவுனுக்கு போறான் படிக்கணும்னு. நல்ல தம்பி, நீங்க தான் இதுக்கு ஒரு வழி செய்யணும். சரி, நாளைக்கு டவுனுக்கு போகும்போது நல்ல கண்டக்டரா பார்த்து கன்சல்ட் பண்றேன்னு சொல்றேன். தைரியமா போ. நாளைக்கு பஸ்ல டவுனுக்கு போகும்போது கண்டக்டரை பார்த்து கேட்டுருவான். ஆமா, கண்டக்டர் டாக்டர். நல்லா விசாரிச்சுக்கினியா? ரிஜிஸ்டர் பண்ணா கண்ணால செல்லுமா? நீ ஒண்ணு எல்லாத்தையும் விசாரிச்சுருந்தா ரிஜிஸ்டர் கல்யாணம் பண்ற இடத்துக்கு நான் கூட்டிட்டு போறேன். ஆபீஸ் வந்திருப்பாங்க. ஆமா ஆமா மச்சான், நம்ம கண்ணால மொத கண்ணாலமா இருக்கணும். சீக்கிரம் சவால்காரன், ரிஜிஸ்டர் பண்றதுக்கு என்ன பண்ணணும்? ரிஜிஸ்டர் பண்றதுக்கு முதல்ல ஸ்டாம்ப் வாங்கணும். எம்மாக்கு வாங்கணும். எடை போட்டு பார்த்தாதான் எவ்வளவு ஸ்டாம்ப் வாங்கணும்னு சொல்ல முடியும். என் கையில கொடு, நான் போட்டு சொல்றேன். வாங்க. சாதாரண எடை தான், ரொம்ப சின்னது.
அப்படின்னா 2 ரூபாய் 85 பைசா ஸ்டாம்ப் போட்டணும். காசை கொடு. எந்த கம்பில விடுறது? எந்த கம்பியாவது விடுறது இஷ்டம். இந்தா மீதி. எங்க ஒரு 5 பைசா குறைச்சு கூடாது? இது என்ன கத்திரிக்காய் கடையா? கவர்மெண்ட் கடையா? இந்தா புடி. இது எங்க ஓட்டுறது? இதெல்லாம் கூட வாயா என்ன கேட்பாங்க? முதல்ல இப்பதான் ரிஜிஸ்டர் பண்ணிக்க போறேன். இது எங்க ஓட்டுறது? இடம் எங்க காலியா இருக்கோ ஒரு ஓரமா அதன் தலையில ஒட்டி கொண்டாயா. போயா. சரியா? வா வா வா. யார கூப்பிடுறான்? நீங்க சொன்ன மாதிரியே தலையில ஓட்டிட்டேன். சீக்கிரம் ரிஜிஸ்டர் பண்ணி வைங்க. யோ இதையா? இதை எப்படியா பண்றது? நீங்க சொன்ன மாதிரி மூஞ்சி ஓட்டிட்டே இல்ல, எப்படி பண்றதுன்னு கேட்டா ராவு காலம் வரப்போகுது, சீக்கிரம் ரிஜிஸ்டர் கண்ணால பண்ணி வைங்க. ரிஜிஸ்டர் கல்யாணமா? யோ இது கல்யாணம் பண்ற இடம் இல்லையா, காரில் இருக்கிற இடம். என்ன பட்டி காட்டான்னு நினைச்சீங்களா? எல்லாமே சொன்னாங்களே இந்த ரிஜிஸ்டர் கண்ணாலம் பண்றாங்க. சீக்கிரம் எங்க கண்ணாலம் பண்ணி வைங்க. நான் புரோகிதர் இல்லையா, போஸ்ட் மேனியா. யோ டவுன்ல இதுக்குன்னு ரிஜிஸ்டர் ஆபீஸ் இருக்கு, அங்க போங்க. சின்ன சின்ன மனசை நோக அடிக்காதீங்க. அந்த பாவம் அவங்கள சுத்திக்கலாம். இன்னும் இங்க நின்னு கத்தன இந்த சுத்தியாலேயே போடுவேன். போயா போயா. எங்க போயிட்டு தீப்பெட்டி எங்க வச்சோம்? இந்தாங்க. நீங்க நல்ல நம்பி தானே? ஆமா. ரொம்ப நன்றிங்க. கொஞ்சம் இருங்க. வருவீங்களா? பரிட்ட சமயத்து தான் வந்து வேண்டிக்குவேன். காப்பி அடிக்கும் போது யாரும் கண்டுக்க கூடாதுன்னா? நோ. ஆமா, தனியா கோயிலுக்கு வந்திருக்கீங்க? பக்கத்து வீட்டு பையனோட தான் வந்தேன். அவன் எங்க போனான்னு தெரியல. அவன் எப்படி இருப்பான அடையாளம் சொல்லுங்க, நான் தேடி பாக்குறேன். அடையாளமா? என்ன போய் கேக்குறீங்களா? நான் எப்படி? ஐம் சாரி, நான் மறந்துட்டேன். எனக்கு பாட்டு இல்லைங்கிறதையா? இவ்வளவு ஞாபகம் இருக்கிற நீங்க எப்படிதான் பாஸ் பண்ண போறீங்களோ? என்ன ஒரு வியாபாரம் எப்படி இருக்கு? அதே ரேட்டு தானா இல்ல விலை ஏறி இருக்கா? ஒரு விலையில அப்பப்ப கூடுது குறையுது, ஆனா காலு மட்டும் எப்போ ஒரே மாதிரி இருக்கு. வேணுமா? கால் வாங்குறனா கண்ணு வாங்குறனா பிரச்சனை இல்ல, பேரத்தை எப்ப வச்சுக்கலாம்னு தான் யோசிக்கிறேன். ஏதாவது அவசர வேலை இருக்குதா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, பண்ணையாரோட மில்லுக்கு தான் போயிட்டு இருக்கேன். நீ சரின்னா இப்ப கூட வச்சுக்கலாம். எப்படி வசதி? இன்னைக்கு கால செருப்பு போடாம வந்துட்டேன், நாளைக்கு வச்சுக்கலாம். புது செருப்பு நான் வாங்கி தரேன். பழைய செருப்பால போட்டாதான் நல்லா இருக்கும் என் கால். என்ன பேச்சு ஒரு மாதிரியா இருக்கு? என் கோபத்தை சீண்டி பார்க்கணும்னு ஆசையா இருக்கா? உரு விக்கிற என் கிட்ட வச்சுக்கிட்ட நீ உரு தெரியாம போயிடுவேன். அப்படி ஓடி வரீங்க? ஆத்துல குளிச்சுக்கிட்டு இருந்த ஒரு பொண்ணை புள்ளி அடிச்சு கொண்டுடுச்சாங்க. வெளியிலேந்து வந்த புலி இந்த ஊர்ல அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதை அடக்கிறதுக்கு இந்த ஊர்ல ஆம்பளைங்க இருக்கிறதா எனக்கு தெரியல. புலிய முரத்தால ஒரு பொம்பளை அடிச்சு விரட்டின கதை தெரியுமா? இப்போ இத ஒரு பொண்ணு செருப்பால அடிச்சு விரட்ட போறா. பார்க்க தானே போற? பார்க்க தானே போறேன். பாரு. நாம கொஞ்ச நேரம் கழிச்சு வந்தா காட்டேரி ஆட்டம் கத்துவா. ராஜாவுக்கு
உனக்கு என்ன அவசரம்? தர்பாருக்கு போகணுமா? அந்த புறத்துக்கு போகணும். மகாராணிக்கு மசக்கையாம். அது எப்படி? அடிக்கடி அந்த புறத்துக்கு மந்திரி அனுப்பிச்சிங்களா? கதை கேக்குறியா? சோத்த போட. நான் தயாரா தான் இருக்கேன். உனக்கு தான் பசியே எடுக்க மாட்டேங்குதே. இப்ப எனக்கு பசிக்குது. போதும் போதும், கொஞ்சம் அசந்தா ஆளையே முழுங்கிடுவே. ஆமா, எங்க போய் சுத்திட்டு வர? ஊர்ல ஒரு புலி அட்டகாசம் பண்ணதில்ல, அதுகிட்ட பேசிட்டு வரேன். அதுக்கு போராத காலம். அது மட்டும் இன்னொரு தடவை என்கிட்ட பல்ல காட்டட்டும். இந்த தட்டை ஏயா, யார கேட்டியா இந்த தட்டை எடுத்த? யாரு என்ன கேக்குறது? எனக்கு இது கூட உரிமை இல்லையா? எதுக்கும் 3 முடிச்சு விழுந்தாதான். அது வரைக்கும் எனக்குன்னு இருக்கிறத என் உயிரே போனாலும் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். இந்த உன் தட்டு சாப்பிடு. இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. எதிரையும் இந்த ராஜாத்தி குறைஞ்சவ இல்ல. அப்புறம் ஊர் மக்களுக்கு ஒரு அறிவிப்பு. மேலூர் காட்டுல வாழற புலி ஒண்ணு ஊருக்குள்ள வந்து இதோட 3 பேரை கொன்னுடுச்சு. காட்டு அதிகாரிங்க இந்த புலியை சுட்டு கொல்ல வரும்போது புலி வர்றதில்ல, புலி வரும்போது அதிகாரிங்க வர்றதில்ல. இந்த நிலைமை இதே மாதிரி நீடிச்சா ஊருக்குள்ள யாரும் உயிரோட நடமாட முடியாது, புலியை தவிர. இந்த புலியை உயிரோடவோ கொண்டு வர்றவங்களுக்கு 1000 ரூபாய் சன்மானம் வழங்கப்படும். என்ன நம்ம பண்ணையார காணோம்? அதுக்குள்ள என்ன அவசரம்? வந்துவாரு நம்ம பண்ணையாரு தர்மல். அதோ ஏண்டா ஆதி மூலம் அம்மனுடைய வைரத்தாலியை கொண்டு வந்தியா? பேசாம இருந்தா எப்படிப்பா? அம்மன் தாலியை கொண்டு வந்திருக்கியா? நீங்களா இப்படி கேக்குறீங்க? நேத்து ராத்திரி உங்க வீட்டுக்கு வந்து வைரத்தாலியை உங்ககிட்ட தானே கொடுத்தேன். என்னங்க இப்படி பேசுறான்? ஆமா, அவன் என்கிட்ட தாலியை கொடுத்தான். அதை நான் வீட்டுல வச்சுட்டு பஞ்சாயத்தை கூட்டி இருக்கிறேன். ஏண்டா யாருகிட்ட கிண்டல் பண்ற? பஞ்சாயத்துல ஒப்படைக்க வேண்டிய இந்த தாலிய வீட்டுல கொண்டு போய் கொடுத்ததா புதுக்கலை விடுறான் அந்த பய. அதானே திருடாதவன் கையில தாலி எப்படி வந்துச்சு? முதல்ல அடைச்சு விடுற. ஆத்தா சத்தியமா நான் கொண்டு போய் கொடுத்தேன் ஐயா. நீங்க கூட என்ன நம்பல. திருடலன்னு சொன்னவன் இப்ப தாலி கொண்டு கொடுத்தா எப்படி நம்புறது? அதுவும் கைக்கு எப்படி வந்தது? அது முழிக்கிற மொழிய பார்த்தா தெரியல. அது ராஜாத்தி தான் கொண்டு வந்து கொடுத்தா. என்னது ராஜாத்தியா? அப்போ நீ சொல்றத பார்த்தா ராஜாத்தி தான் திருநான்னு சொல்றியா? அவன் சொல்றதுதான் கொஞ்சம் விசாரிப்போமே. விசாரிப்போம். ராஜாத்தி இங்க இருக்காளா? ஏமா, ஆதிமூலம் சொல்றது உண்மைதானா? நீதான் கொடுத்தியா? ஆமாங்க பாய், நான் தான் கொடுத்தேன். உனக்கு எப்படி கிடைச்சது? அது கீழே கிடைச்சது. நல்லா இருக்கு நாடகம். ஆத்தா சத்தியமா தாலியை நான் தான் கொடுத்தேன். ராஜாத்தி உண்மையை சொல்லு, எப்படி கிடைச்சது? இப்போ அது சொல்லு. அம்மனோட வைரத்தாலியை திருடி ஆதி மூலம் தான் மறைச்சு வச்சிருக்கான்னு பஞ்சாயத்தார் ஊர்ஜிதமா நம்புறோம். மேற்கொண்டு விசாரிக்க போலீஸ்ல ஒப்படைக்கிறதா தீர்மானம் பண்ணிட்டோம். என்ன பண்ணியார சொல்றது சரிதானே? ஐயா நான் திருடல, சத்தியமா நான் திருடல. என்ன போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துறாதீங்க. அநியாயமா என்ன ஜெயில போட்டுறாதீங்க. ஆஹா, இது ஒத்து வராது. பஞ்சாயத்து கலையலாம். ஆதிமூலம் கோர்ட்ட சட்டமும் பஞ்சாயத்தாருக்கு மட்டும் இல்ல, பஞ்ச பராரிக்கும் இருக்கு. நீ கவலைப்படாதடா, நான் பாத்துக்கிறேன் ஒரு கை. என்ன சொன்னாரு? ஆதிமூலம் எவ்வளவு கெஞ்சியும் அவன் தான் தாலியை கொண்டு வந்து கொடுத்தான்னு கடைசி வரைக்கும் ஒத்துக்கலாமா? ஏன் அப்படி செஞ்சாரு? அதுதான் எனக்கும் புரியல. அவர் தான் கேட்கணும். பஞ்சாயத்து முடிஞ்சு போச்சா? தீர்ப்பு சொல்லியாச்சா? ஏன் குறைமே ஒரு மாதிரியா இருக்கு? கணக்கு பிள்ளை தோட்டத்துக்கு போய் நல்ல இளநீரா கொண்டு வாங்க. பண்ணையாரு ரொம்ப களைச்சு போயிருக்காரு. என்னடி சொல்ற?
ஆதிமூலம் உங்ககிட்ட கொடுத்த தாலிய நீங்க வாங்கி வச்சுக்கிட்டு பஞ்சாயத்துல எங்கடா தாலின்னு கேட்டீங்களாமே, அந்த அப்பாவை போலீஸ்ல ஒப்படைச்சிட்டீங்களாமே. கணக்கு புள்ள சொன்னானா? என் மேல என்ன தப்பு இருக்கு? திருடி அவன் மாட்டிக்கிட்டான். திடீர்னு தரையிலிருந்து முளைச்சி நகை வந்ததுன்னு சொன்னாக்கா இப்ப நம்புவாங்களா? எப்படியோ தாலி வந்து சேர்ந்துட்டது இல்ல, அவனை விட்டுட வேண்டியதுதானே. திருடன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவனை வெளியே விட்டுட்டா மறுபடியும் திருடுவானே. அதை இப்ப நீங்க திருடிட்டீங்களே. தாலி நம்ம கையில இருந்தாதானே அதை விட்டுட போறீங்களா? உள்ள சாத்தனத்துக்கு அப்புறம் தாலி அம்மன் கழுத்துல சாத்துவேன். திடீர்னு தாலி வந்தா ஊர் ஜனங்க சந்தேகப்பட மாட்டாங்களா? எப்படி அம்மன் கழுத்துல இருந்து தாலி திடீர்னு போச்சோ அதே மாதிரி திடீர்னு தாலி வந்தாதான் அம்மனுடைய சக்தின்னு ஊர் ஜனங்க புரிஞ்சுப்பாங்க. எப்படி என் திட்டம்? புரிஞ்சுக்கிட்டேன். குடிச்சு நம்ம குடிதான் கெடுதுன்னு நினைச்சேன். அம்மன் தாலிக்கு ஆசைப்பட்டு ஒரு அப்பாவியோட குடியை கெடுத்துட்டீங்கன்னு நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். கொண்டு போய் வச்சிருந்தேன் தான் நானும் பார்த்தேன். ஆனா வழியில எங்கேயோ மிஸ் பண்ணிட்டேன். ஊர் நம்பாத விஷயத்தை என்ன நம்ப சொல்றீங்களா? ஆதி மூலம் உன் வீட்டுக்கு வந்து தாலியை கொடுத்தது கூட தான் ஊர் நம்பல. அந்த அப்பாவுக்கு சாதகமா சாட்சி சொல்ல வேண்டிய என்ன நீங்க 2 பேருமா சேர்ந்து ஊமையாக்கிட்டீங்களே. எப்படியோ ஆதி மூலத்தை ஒரு வழியா ஜாமீன்ல கொண்டாந்துட்டோம் இல்லடா? ஏன்டா குத்துறது நிறுத்திட்ட? உனக்கு வந்து லெட்டரா? எப்படிடா குத்துறது? மகாத்மா காந்தியோட ஸ்டாம்புடா, அகிம்சா மூர்த்திடா, அவர் தலையில எப்படிடா குத்துறது? ஏண்டா அவர் போட்டிருக்க கண்ணாடி உடஞ்சு பாக்குறியா? கடமையை செய் பலனை எதிர்பார்க்கான்னு சொன்னவரே அவர் தான்டா. செய்யும் தொழிலே தெய்வம் குத்து. அதுக்காக இந்த மனித தெய்வத்தை குத்தணுங்கிறியா? வேணும்னா ஒத்தி எடுத்துக்கிறேன்டா. போதும்டா. நல்ல வேலை, இனவெறிய ஒழிக்க பாடுபட்ட இந்த மாதிரி தலைவர்கள் படத்தை கேம்பா போட்ட நம்ம கவர்மெண்ட்ட பாராட்டணும்டா. டேய், இனவெறிய தூண்டி விட்டு தான் தலைவன் சில பேர் தம்பட்ட அடிச்சுக்கிறாங்களே, அவங்க படத்தை ஸ்டாம்பா போட்டா என்னடா பண்ணுவ? லெட்டரை யாரும் படிக்கவே முடியாத. ஏண்டா? குத்துல கவரே கிழிஞ்சிடண்டா. நீதான் திருடன்னு நாங்க நம்ப வேண்டி வரும். அப்ப நீதான் திருடன்னு நாங்க நம்ப வேண்டி வரும். அதான் ஜாமீன்ல விட்டாச்சே, ஏன் இன்னும் கவலைப்படுற? கண்டிப்பா நீ அந்த தப்ப பண்ணிருக்க மாட்டேன்னு ஊருக்கு நல்லா தெரியும். எப்படி அது கோர்ட்ல ருஜுவாயிடும்யா. அந்த ஆத்தா நம்ம பக்கம் இருக்கும்போது எல்லாம் நல்லபடியா முடியும். பாயா போலாம். பஞ்ச பாண்டவர்களுக்கு தாயான குந்தி தேவி ஆண்டு மகாராஜாவுக்கு தர்மபத்திரியா இருக்கிறோம். பஞ்ச பாண்டவர்கள் அப்பா பாண்டு மகாராஜா இல்லை. இது நல்லோட்ட ஊங்கொட்ட வந்து தொண்டையா வலிக்குதுவாங்க. அப்பப்ப ஆசைப்படுற தேவர்களை வரவழைச்சு அவங்க கிட்ட சந்தோஷமா இருந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிள்ளையா பெற்றுக்கிட்டவதான் குந்தி தேவி. என்ன குருவாச முனிவர் சொல்லி கொடுத்த மந்திரத்தை தெரிவிச்சு யம தர்மராஜனை வரவழைச்சா. யார வரவழைச்சா? யம தர்மராஜனை வரவழைச்சா. எருமமாடு நகரவே இல்லடி. கேட்டியா? கேளு. யம தர்மராஜனும் வந்தாரு. ஐயோ, அப்புறம் ஏண்டி கேக்குற? பஞ்ச நெருப்பும் ஒண்ணு கலந்துச்சு. நம்ம வாத்தியார் போச்சே போசுதான், வேற யாருக்கும் வராதது. இது அப்படியே கீச்சி எடுத்துட்டு போய் நம்ம மன்றத்துல ஓட்டிடுவோம். என்ன எங்க வாத்தியார் போஸ்ட நான் கிழிக்கிறேன், உனக்கு என்ன? உனக்குதான் தெரியுமா? எனக்கு தான் தெரியும். வாத்தியார் போஸ்ட கிழிச்சா வாயில்லாத ஜீவனை கூட முடியா. சுமாரு பேண்ட் உடனே கைட்டு கொடுத்துறேன்.
எனக்கு பயமா இருக்குமா. தைரியமா போமா, மாப்பிள்ள மனசு கோணாம நடந்துக்கோ. போமா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. நான் அம்மா இல்லம்மா, அப்பா. இந்த இருக்க அம்மா. நீ எங்கம்மா இருக்க? உன் பக்கத்துலயே அம்மா இருக்கேன். பயப்படாம போமா. எனக்கு மாலக்கண் வியாதி இருக்குதுங்கிற விஷயம் மாப்பிள்ளைக்கு தெரிஞ்சுட்டா என் வாழ்க்கையே பாழாயிடும். எப்படிமா சமாளிக்கிறது? பொண்ணை உள்ள அனுப்புறதுக்கு இவ்வளவு நேரமா? பொண்ணு முடிஞ்சிரும் போல இருக்க. அப்புறம் என்ன பண்றது? காலையில இருந்து சாராயம் போடாம சமாளிச்சாச்சு. இன்னமே தாங்காது. புது பொண்ணு வர்றதுக்குள்ள 2 கிளாஸ் போட்டுக்கிட்டு வந்தாதான் ஃபர்ஸ்ட் நைட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். இப்படி போனா சம்சாரம் தான் வருவா, சாராயம் வராது. புழக்கடை பக்கம் போய் போட்டுக்கிட்டு வருவோம். தொட்டுக்க ஆப்பி கண்ணு குடிப்போமா, சாராயம் அடிப்போமா? சாராயம் தான் ரொம்ப தூக்கும். சாராயத்தை அடிப்போம். சைக்கிள் எங்க விட்டுருவோம்? நாய்க்கு சைக்கிள் ஓட்ட தெரியாது. எங்க பூராடிடா, தப்பிச்சா போதும். அப்பா எப்படியோ தப்பிச்சோம். அப்பா யாருக்கோ முதல் அறிவு நடக்கிறா போல இருக்கு. இந்த அறைக்குள்ள வந்துட்டோமே. பொண்ணு தானோ மாப்பிள்ளையும் தானோ. அவன் வரும்போது என்ன பார்த்துட்டான்னா ரசாபாசம் ஆயிடும். சிவனி போயிடும். நாய், இந்த நாய்க்கு வேற எவன் எலும்பு தூண்ட கிடைக்கல போல இருக்கு. மாட்டின 218 எலும்பு எண்ணும் மென்னு தின்னுடும். மாப்பிள்ளை கிட்ட கிடைச்சா அவன் என் எலும்பு தான் என்ன போறான். என்ன பண்ண போறடோ? தைரியமா போமா, சந்தோஷமா போமா. நான் ரொம்ப நேரமா நின்னுட்டு இருக்கேன் வெக்கப்பட்டுக்கிட்டு. நானும் ரொம்ப நேரமா நின்றுகிட்டு இருக்கேன் துக்கப்பட்டுக்கிட்டு. உட்காருங்க. வேண்டாம், நிக்கிறேன். உட்காருங்க. உட்கார்ல விட மாட்டேன் போடுறது. பால் சாப்பிடுங்க. பால் வேண்டாம். அம்மா சொன்னாங்க வேண்டான்னு சொல்லாதீங்க. அம்மா சொன்னாங்களா? அப்ப சரி, குடிக்கிறேன். எல்லாத்தையும் சாப்பிடாதீங்க, எனக்கும் கொஞ்சம் வைங்க. ஏன்? அம்மா சொன்னாங்க. உங்க அம்மா வேற என்னென்ன சொன்னாங்க? லைட் அணைச்சிடுங்க. அதையுமா உங்க அம்மா சொன்னாங்க? வெக்கமா இருக்குங்க. நான் ஒண்ணு உங்க கேட்கட்டுமா? போங்க. சீ போவா, போறதுக்கு தான் கேக்குறேன். எப்படி இந்த நாய் கடிச்சதுன்னா வயிற்று சுத்தி 16 ஊசியா போடுவாங்க. பயப்படாதீங்க, நான் ஒண்ணும் உங்களை கடிச்சிட மாட்டேன். நீ படிச்சாலும் பரவாயில்ல. அங்க அங்க அணைக்கட்டுமா? லைட்ட அம்மா சொன்னாங்க. உங்க அம்மா? அவங்களுக்கு இதெல்லாம் யார் சொன்னாங்களோ தெரியல. வேண்டாம் வேண்டாம், லைட் எரியட்டும். வேண்டாம், வெக்கமா இருக்குங்க. கடவுள் தான் காப்பாத்தணும். நீங்க தான் என் கடவுள். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. காலில் விழுந்திருக்கல. அது என் கால் இல்லம்மா, கட்டில காலு. ரெண்டுக்கும் வித்தியாசமா தெரியலீங்க. ஐயோ, லைட்டுக்கு வக்கம் வந்துச்சா? இந்த நேரத்துல கரண்ட் கட் ஆயிடுச்சு. போயிடு வெளியா நாய், போயிடு வெளியா நாய். போயிடு நாயா? நாயா என் புருஷன் விட்டு போகணும்? இருங்க, எங்க அம்மா அப்பாவை கூப்பிடுறேன். அம்மா அப்பாவை கூப்பிடுறியா? ஐயோ கூப்பிடாத, தர்மாடி கிடைக்கும். வருமா, உண்மையிலேயே நான் உன் புருஷன் இல்ல. நீ எனக்கு தங்கச்சி மாதிரி. தங்கச்சி மாதிரியா? அமுக்காது அத்தா செத்தா. வருமா, என்ன விட்டு கட்டி பிடிக்காத. கண்ணு இல்ல, கண்ணு இல்ல. கண்ணு இல்லையா? எனக்கு கண்ணு தெரியாதுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சு போச்சா? எனக்கு ராத்திரில மட்டும் கண்ணு தெரியாதுங்கிறத உங்ககிட்ட சொல்லாம மறைச்சிட்டாங்க. என்ன மன்னிச்சிடுங்க. ஆனா நீங்க என் புருஷன் இல்லைன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. எங்க இருக்குமா கை? உன் புடிய விட அந்த நாய் கடி எவ்வளவோ மேல். ஆளை விடு, நான் வரேன். அம்மா அப்பா ஓடி வாங்க. மாப்பிள்ளை போட்டுட்டு வாங்க, ஓடி வாங்க. அவங்கள எதுக்கு கூப்பிடுற? அவங்க வந்து தர்மடி கேளுங்க, ஓடாதீங்க. நல்ல வேலை, நாயை காணோம். சொன்னா கேளுங்க. யாராவது என்ன காப்பாத்துங்களா? என் புருஷன் என்ன விட்டுட்டு ஓடுறாரு. பாவம் பாப்பா அழுவது இல்ல. ஆமா, அழுவது. இதை நான் போயிட்டு வந்து சொல்றேன். காலையில தாங்க எங்களுக்கு கண்ணால் ஆச்சு. முதலிரவு முடியறதுக்குள்ள எனக்கு மூக்கு போட்டுட்டு ஓடுறாருங்க. ஆனா பாவி, பொஞ்சாதிய கண்கலங்க விடுறவா ஒரு புருஷனா?
ஐயோ நான் அவ புருஷன் இல்ல, அவ புருஷன் இல்ல, காட்டியும் இல்ல இல்ல தெரியாது. அவ கதறாடி கொலை. தங்கச்சி நீ அழுவாதம்மா. புருஷன் முண்டாட்டிக்குள்ள 1000 இருக்கும், அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துக்கணும். எவ்வளவுதான் தவறாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் நைட்ட ஜாலியா அனுபவிக்கணும். அவ புருஷனுக்கு தெரிஞ்சா நான் காலியா கையை கொடு. உன் கையை கொடு. நான் உங்க கையில கொடுக்குறேன் வச்சுக்கோ. 2 பேரும் குடியும் குடுத்தணுமா, நிறைய குழந்தைகளை பெற்றுக்கிட்டு சந்தோஷமா இருக்கும். என்னடி ஆச்சு உனக்கு? மங்கத்தா என்னமாச்சு உனக்கு? எனக்கு மாலை கண்ணுன்னு தெரிஞ்ச உடனே இவர் கோச்சிட்டு ஓடினாருமா. இந்த அண்ணன் தான் கடவுள் மாதிரி வந்து இவரை பிடிச்சு நிறுத்தி இவரோட என்ன சேர்த்து வச்சாரு. என்னது? இவரோட சேர்த்து வச்சாரா? ஆமாப்பா. மாப்பிள்ள, நீங்க இவரோட சேர்த்து வச்சது யாரு தெரியுமா? யாரு? காலையில தாலி கட்டினீங்களா உங்க பொஞ்சாதி மங்கத்தாவ தான். ஐயோ, என்ன மன்னிச்சிரு. அது மங்காத்தா இல்லப்பா, அவங்க ஆத்தா. ஏய், என்னடா இது கூத்து? சாராயம் செஞ்ச வேலை முதலிரவ ஓகோன்னு அனுபவிக்கணும்னு ஓவரா குடிச்சிட்டேன், அவ்வளவுதான். இந்த பொண்ணுக்கு ராத்திரில தான் கண்ணு தெரியாது, இவனுக்கு குடிச்சிட்டா பகல்லையும் கண்ணு தெரியாது. இதுக்குதான் சொல்றாங்க குடி குடியை கெடுக்கும்னு. கேட்டாதானே எல்லாம் பட்டாதான் தெரியும். இவனுக்கு பட்டதாங்க தெரியும்.